இனிய மதிய வேளையிலே மழலைகள் ஆடிய சோலையிலே குழந்தைகளாய் மாறி மகிழ்ச்சியில் ஊறி அமைதியில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்திரமயமாகிக் கொண்டிருக்கும் இவ்வுலக சூழ்நிலையில் அழிந்து வரும் இயற்கை சூழல்களை பற்றி சிந்திப்பது நமது கடமையாகும். அவற்றை பற்றி என் கருத்துக்களை தனிநடிப்பின் மூலம் உங்கள் முன் தெரிவிக்க வந்துள்ளேன். ஒரு காலத்தில் மனிதன், மரம், நீர் மூவரும் நண்பர்கள். மரமே, நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் மறக்கிறேன். நீ எனக்கு தேவையான காய்கனிகளை தருகிறாயா? நண்பா, நீ எனக்கு தேவையான நீரை மட்டும் தா, நான் உனக்கு தேவையான காய்கறிகளை தருகிறேன். சரி, நான் நீரிடம் சென்று கேட்கிறேன். நீரே, நீ மரத்துக்கு தேவையான நீரை தருகிறாயா? வா நண்பா, என்னை இப்படி கேட்டு விட்டாய். நீ என்னுடைய உயிர் நண்பன், என்னையே உனக்கு தருகிறேன், எடுத்துக்கொள். சரி, நான் சென்று மரத்தை நடுகிறேன். மரமே, நான் சென்று என்று வருவது? நண்பா, நீ சென்று ஒரு 5-6 வருடங்கள் கழித்து வா. சரி, நான் சென்று என்னால் முடிந்த மரங்களை இந்த உலகம் முழுவதும் நடுகிறேன். 5 வருடங்களுக்கு பின், அப்பாடா, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப சென்றிருந்தால் காய்கனிகள் பழுத்திருக்கும். வா நண்பா, உனக்கு தேவையான காய்கனிகளை சாப்பிட்டுக்கொள். பழங்கள், பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்பாடா, நிம்மதியா சாப்பிட்டாச்சு. அப்படியே தூங்க வேண்டியதான். பசிக்குது, திரும்ப சாப்பிட வேண்டியதான். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சாப்பிட்டு தூங்குறதுன்னு ஒரே வேலை செய்யணும். நமக்கு பழக்கமானதான், இருந்தாலும் ஒரே வேலை செய்ய போறது. சரி, நம்ம நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது செய்வோம். நண்பர்களே, நம்ம 3 பேரும் ஒன்னா கூடியாச்சு. நாமெல்லாம் யாருக்காவது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை நான் உற்பத்தி செய்கிறேன். அதனால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவையில் நான் ஒருத்தனாக இருப்பேன். மனிதர்கள் உணவு உண்ணும் போது அவர்கள் தொண்டையில் சிக்கிக்குச்சுனா, அதாவது அவங்களோட தாகத்தை தீக்கிறத, நானும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவையில் ஒருத்தனாக இருப்பேன். அவ்வளோதான், மீட்டிங் ஒரு கிளம்புங்க. மரமும் நீரும் நமக்கு தேவையானதான் தராங்க. அவங்கள நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். மனிதன் யோசித்தான். சிறிய அளவில் தொழிற்சாலைகளை அமைக்க திட்டமிட்டான். கட்டுறதுக்கு மரத்தை வெட்டி கட்டிக்கலாம், தேவைப்படும் போது தண்ணி ஊற்றிக்கலாம். அழுக்கு தண்ணி என்ன பண்ணுறது? அதையும் ஆற்றுல ஊற்றிட்டு வேண்டியதுதான். சரி, இதை பற்றி போய் மரத்தில் பேசும். மரமே, நான் ஒரு தொழிற்சாலை அமைக்க போகிறேன். அதற்கு நீ தேவைப்படுகிறாய். என்ன? என்னை நீ அழிக்க போகிறாயா? உனக்கு பசிக்கும் போது புசிக்க பழமும் உறங்குவதற்கு இடமும் கொடுத்து என்னை நீ அழிக்க போகிறாயா? மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் என்னிடமிருந்தே கிடைக்கிறது. என்னையே நீ அழிக்க போகிறாயா? ஆம், என் தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாதா? நான் நீரிடம் சென்று கேட்கிறேன். நீரே, வந்துட்டியா? நண்பர் துரோகி, எங்களை அழிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் சரி, நீங்க 2 பேரும் என் பேச்சதான் கேட்கணும். இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. எங்களை அழித்து விட்டால் முல்லை போல் இருக்கும் இந்த காடு பாலையாகிவிடும். பிறகு நீ எந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பாய்? என்ன நடந்தாலும் சரி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மனிதன் மறுநாள் காலையில் மரங்களை வெட்ட புறப்பட்டான். என்னை வெட்டாதே, என்னை வெட்டாதே. அட, வாய மூடு. என்னை வெட்டாதே முட்டாள் மனிதனை, சிந்தித்து செயல்படு. அப்பாடா, எப்படியோ கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நீர் தான். வந்துட்டியா நண்ப துரோகி? எங்களை விட்டுவிடு, எங்களை விட்டுவிடு. அட அமைதியா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கு தேவைப்படும் போது எடுத்துப்பேன். திரும்ப அதுலேருந்து வர ஆளுக்கு தனியாக ஓட்டே விட்டுருவேன். முட்டாள் மனிதனே, சிந்தித்து செயல்படு. உறவின் அருமை பிரிவில் தான் தெரியும் என்பது போல 2001ஆம் ஆண்டிற்கு பின்பு நீர் இல்லாமல் வறட்சி. பிறகு வாசகங்கள், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வீட்டுக்கு மரம் வளர்ப்போம். 2015ஆம் ஆண்டு சூரிய கதிர்கள் மக்களை தாக்கின. இனி 2050ஆம் ஆண்டில் ஆக்சிஜன் கிடைக்கும் இடம் என அறிவிப்பு பலகைகள். தண்ணீர் தண்ணீர், யாராவது தண்ணி கொடுங்களேன். தண்ணீரா? எங்கே போவது? உலகம் அழிவதற்கு 1000 காரணங்கள் சொன்ன மனிதனால் உலகம் அழிந்தது என்று யாருமே சொல்லவில்லையே. உலகில் உள்ள நன்னீரின் அளவும் குறைந்து கொண்டே வருகிறது. உலகில் உள்ள 50% காடுகளை உங்கள் தேவைகளுக்காகவே பயன்படுத்தி விட்டீர்களே.
இதில் தண்ணீருக்கு எங்கே போவது? மழை இல்லை, நாங்கள் என்ன அட அறிவாளிகளா, மழை இல்லையேல் மரங்களை வளர்க்க வேண்டும், அழிக்க கூடாது. உலகில் உள்ள நிலங்களை விளைநிலங்களாக்கி பணம் பார்த்தீர்கள். இப்போ உண்ண உணவும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை, சுவாசிக்க சுத்தமான காற்றும் இல்லை. சாக போற நேரத்திலேயாவது திருந்துங்க, உங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு, நாங்க செஞ்ச தப்புதான். உலகில் உள்ள கடைசி செடியும் பட்டு போய் மூச்சு திணறலில் என் அன்னை பூமி தவிக்கையில் உங்கள் கரன்சி நோட்டுகள் வந்து காப்பாற்றும். எங்கள் அன்னை தாயை நீங்கள் அழித்த மரங்களின் ஆன்மா கொடும் மீள் பிறவியாய் எடுத்து கொடும் நெருப்பாய் மாறி ஓசோன் ஓட்டையை கிழித்து நம்மீது பாயும்போது யார் நம்மை மன்னிப்பார்? இதே நிலையில் சென்றால் உலகம் அழிந்துவிடும் என்பது உறுதியாகிவிடும். எனவே மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மனித உயிரினத்தை காப்போம். மனிதன் வாழ தேவையானது மரம்தான், மனிதன் தானே அதை மறந்தான். சுவாசிக்க தேவையானது காற்று, அதன் சுத்தத்தை தானே கெடுத்தோம் நேற்று. தாகத்தை தீர்ப்பது தண்ணீர், அதை கெடுத்தோமே அதை காக்க வேண்டாமா எண்ணி. எனவே சுகமாய் வாழ பார்த்திடுவோம், சுற்றுச்சூழலை காத்திடுவோம். அதை காத்திடும் முறையில் சாத்தியமாவதை குறித்து யோசிக்கிறேன். யோசியுங்கள், யோசிப்போம். நன்றி, வணக்கம்.